விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ஜூலை 2026 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட மாதம் தொடங்கி 4ஆம் தேதியே ஜூலை 4லேயே சுக்கிரன் சிம்மத்துக்கு இடம் மாறக்கூடிய அமைப்பும், புதன் வக்ர நிலையாக 7ஆம் தேதிக்கு பிறகு மாதம் முழுக்க வக்ர நிலையிலேயே மிதுன ராசியில் அமரக்கூடிய அமைப்பும், சூரியன் 17ஆம் தேதி அப்படியே கடகத்துக்கு மாறக்கூடிய அமைப்புன்னு சொல்லி 3 கிரக பயிற்சிகள் மட்டும்தான் இருக்கு. இதுல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். மாதம் தொடங்கின உடனேயே அப்படியே 4ஆம் தேதி ராசியில வந்து அமரக்கூடிய சுக்கிரன் மாதம் முழுக்க ராசியில இருந்து ராசியை சுபத்துவப்படுத்த போறாரு. 17ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு மாற்றமாகக்கூடிய சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சுபத்துவ நிலை அடைய போறாரு. அப்ப ராசியும் ராசிநாதனும் சுபத்துவ நிலையில வரும் பொழுது சனி பகவானால பெரிய அளவுக்கு உங்களை பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. அஷ்டம சனி ஒரு பிரேக் அடிச்சு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கக்கூடிய நிலையில இருக்கும். பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியாத நிலையில இருக்கும். கூடுதலாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல பயணங்கள் அதிகமா இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வெளி மாநில பயணங்கள், யாரோ ஒருத்தர் போய் மீட் பண்ணணும்னு போறது, அங்க போயிட்டா அன்னைக்கே அவரை மீட் பண்ண முடியாம இன்னும் ஒரு 2 நாள் அங்க தங்கி இருந்து அவரை பார்த்துட்டு வர்ற மாதிரியான 12ஆம் பாவகத்தின் செயல்பாடுகள் சற்று அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல நின்று சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவேன். கையில சாப்பாடு இருக்கும், கையில இது இருக்கும், அது இருக்கும், எல்லாம் ரெடியா இருக்கும். நின்று சாப்பிட நேரம் இல்லாம சுத்துறங்கன்னு சொல்லக்கூடிய நிலைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல ஜூலை 2026 நிச்சயமா இருக்கும். ஆனாலும் சுபத்துவ நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால ராசி சுக்கிரனுடைய அமைப்புகள் இருக்கு, ராசிநாதன் குருவினுடைய தொடர்புல இருக்காருன்றதுனால இந்த மாதத்துல சூரிய பகவான் பெரும்பகுதி உச்ச குருவோடுவே டிராவல் ஆகக்கூடிய அமைப்புகள்ல அதீத சுபத்துவ நிலையை அடையக்கூடிய தன்மைகள்ல மனதுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும்ன்றதுனால கடந்த கால பிரச்சனைகள்ல ஒரு மாதம் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலைகள் உண்மையிலேயே சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா எல்லாம் மாறிடும்னு சொல்ல மாட்டேன். அஷ்டம சனி தான் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தெம்புகள், தேவையில்லாம புதுசா வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மைகள், எதுலையாவது போய் நீங்களா விழுந்துடக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்க ஆரம்பிக்கும். சகல தரப்பு சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி ஜூலை 2026